Gemini, hi. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டு ரீசன்ட் பாஸ்ட் கரண்ட் எனர்ஜி இமீடியட் ஃபியூச்சர் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு பொருந்தலாம், பொருந்தாமே போகலாம், ரெசனேட் ஆகலாம், ஆகாமே வந்து போகலாம். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து இப்போ ஜென்ரலாக தான் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். ஸோ இட் வில் பி லைக் உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், மேரேஜ், குட் பி எனி திங். இது வந்து எது வேணாலும் வந்துருக்கலாம். ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம், பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டன்ஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், ஃபினான்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப், பக்கத்து வீட்டுக்காரங்க, எது வேணாலும் இருக்கலாம். உங்களோட எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் வந்து இது வந்து இருக்க போகுது. இஃப் யூ வாண்ட் டு புக் அ பர்சனல் ரீடிங் நீங்கள் வந்து எடுத்துக்கணும், ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்துட்டிங்கன்னா யூ கேன் ரீச் மீ த்ரூ my WhatsApp number. So நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா I'll tell you all the details about the personal reading, but personal readings are chargeable. 35 minutes வரைக்கும் ஒரு செஷன் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செஷன் தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பர்சனல் ரீடிங் வந்து உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இட் குட் ரெசனேட் மோர், இன்னும் நல்லாவே உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகும். உங்களுக்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிடைக்கும். அண்ட் இஃப் யூ வெரி நியூ டு மை சேனல், கைண்ட்லி சப்ஸ்கிரைப். தட் would be a great help for me and it will motivate me more to give a பாசிட்டிவ் அது வந்து கொடுக்குறது. எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக வந்து இருக்கும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் இன் அட்வான்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ரீசன்ட் பாஸ்ட் என்ன, உங்களுடைய கரண்ட் எனர்ஜி என்ன, இமீடியட் ஃபியூச்சர் என்ன, ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்குது, இதோட அவுட்கம் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்ப்போம். இதை வந்து நான் வந்து பண்ணுவேன். இன்னொரு கார்ட்ஸ் வச்சு ஒவ்வொரு கார்டையும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன், ஏதாவது வந்துட்டு ரொம்ப எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ ஜெமினி the overall energy வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா the chariot, you're taking a lead over here. ஒரு லீட் எடுக்கிறீங்க, ஒரு மூமெண்ட் இருக்குது, ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்திருக்கு. இது வரைக்கும் வந்துட்டு அதை பற்றி ஓகே. ப்ரெசென்ட் எனர்ஜியில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் யூ ஆர் நாட் டேக்கிங் எனி ஆக்ஷன்ஸ் ரிகார்டிங் சம்திங். ஓகே, யாராவது வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணதோ இல்லை யூனிவர்ஸ் இஸ் ட்ரைங் டு ஹெல்ப் யூ, பட் யூ ஆர் நாட் சீயிங் த பிளெஸிங்ஸ் ஓவர் தேர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இங்கே உங்களுக்கு 3 கப் இருக்குது. ஈவன் த யூனிவர்ஸ் இஸ் ஆஃபரிங் யூ 1 ஹெல்ப். நீங்கள் வேணான்னு சொல்லலை, வேணும்னு வந்து சொல்லலை. ஸோ அந்த மாதிரி இருக்குது உங்களோட சுச்சுவேஷன், உங்களோட எனர்ஜி. லைக் யூர் ஹெசிடேட்டிங் அபவுட் சம்திங் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது ஜெமினி, அபவுட் உங்களோட சுச்சுவேஷன்ஸ் வச்சு பார்க்குறச்ச. ஸோ ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, லைக் யூ வாண்ட் டு லீட், யூ வாண்ட் டு டேக் ஆக்ஷன், யூ வாண்ட் சம் மூமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. பட் அதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் நீங்கள் இமிடியேட் ஃபியூச்சரில் தான் அதுக்கான இது வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ப்ரெசென்ட்டாக நீங்கள் எடுக்க போகிறதில்ல, பட் ஐ ஃபீல் லைக் இந்த இமிடியேட் ஃபியூச்சரில் அதுக்கான வேலைகளை வந்து நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. ஸோ ரீசன்ட் பாஸ்டில் வந்து பார்த்தோன்னா 9 ஆஃப் கப்ஸ், 9 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 6 ஆஃப் வாண்ட்ஸ். பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. நல்ல ஒரு ஃபேம், நல்ல ஒரு ரெகக்னைசேஷன், விக்ட்ரி, குட் விக்ட்ரிஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லா டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பர்சனல் அச்சீவ்மெண்ட், விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன், கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. பட் அட் த சேம் டைம் உங்களோட ஃபைனல் புஷ், உங்களோட மோட்டிவேஷன், உங்களோட விடாமுயற்சி, உங்களோட இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயங்களை வந்து கொடுத்துருக்கும். பட் ப்ரெசென்ட்டில் வந்து பார்க்குறச்ச ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஹெசிடேட் பண்ணுறீங்களோன்னு வந்து தோணுது. இல்லை வேணும்னு இல்லாமல், வேணான்னு இல்லாமல், லைக் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ, லைக் got stuck அந்த மாதிரி. லைக் யூஆர் மேக்கிங் ப்ராக்ரஸ், பட் சம்வேர் யூ நோ லைக் இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்கீங்க. பட் ஃப்யூச்சரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே, ரிஸ்க் எடுத்து பண்ணலாம்டா, வர்றது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஒப்சசிவாக, கொஞ்சம் டெம்ப்டடாக வந்திருக்கீங்களோ, கொஞ்சம் மணி மைண்டடாக இருக்கீங்களோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து இதில் வந்து தோணுது. if it is about a money, if it is about a job, if it is about a career, or if it is about a money, like you know, ரொம்ப அப்சசிவாக இருக்கீங்களோ, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்களோ, லைக் ரிகார்டிங் இட் குட் பி யுவர் பர்சன், லைக் ஒரு பர்சன் மேலே இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மணி மேலே கூட வந்து இருக்கலாம். நம்ம கிளாரிஃபை பண்ண தான் வந்து தெரியும் இட்ஸ் அபவுட் ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் ஜென்ரலாக வந்திருக்கும். நீங்கள் உங்களோட விஷயத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தான் வந்து நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே, நம்ம இதை வந்து பண்ணலாம், செய்யலாம், லைக் எதுக்கு சும்மா யோசிச்சுட்டே வந்துட்டு லெட்ஸ் டூ சம்திங் அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு யூஆர் டேக்கிங் அப் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. லைக் நம்ம வந்து பார்ப்போம் எப்படின்ற மாதிரி. ஸோ why is the chariot is here?
Why is the chariot is here? Why is the chariot is here? Why is the chariot is here? Why is the chariot is here? ஓகே லைக் இங்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எனக்கு மேஜராக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மேஜர் அர்கானா கார்ட்ஸ் எதுவுமே வந்து எனக்கு இங்கே வரல. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ஒரு டெம்பரவரி சுச்சுவேஷன்ஸ் மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து இருக்குது. ஸோ யா டெம்பரரி சுச்சுவேஷன் தான் வந்திருக்கு. ஓவரால் எனர்ஜி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரியட் உங்கள் ஓவரால் எனர்ஜி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுவாக வந்து இருக்குது. ஸோ அதர் தென் தட் உங்களுக்கு மேஜராக வந்துட்டு இதெல்லாமே டெம்பரவரியான ஒரு சுச்சுவேஷன். நீங்கள் இது எப்படி வந்து மோல்ட் பண்ணுறீங்க, எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. ஸோ மேஜர் அர்கானா கார்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் பண்ணும், மேஜராக வந்து இம்பேக்ட் பண்ணும். அது ஒரு பர்மனெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு எதுவும் தெரியல. ஸோ ஐ ஃபீல் லைக் 10 of Swords and King of Swords. ஓகே, people are hurting you, people are backstabbing you, or you are in a lot of suffer, loss. ஏதோ ஒன்று வந்துட்டு ரைட் நவ் உங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து இருந்தாலும் you are staying strong over here. People you can try, நீங்கள் என்ன வேணாலும் வந்து பண்ணுங்கள், பட் ஐ எம் நாட் கோயிங் டு மெண்ட் ஓவர். நான் வந்து இதுக்கெல்லாம் வந்து பயப்பட போகிறது இல்லை, இல்லைன்னா நான் வந்து இதுக்கெல்லாம் வந்து அச்சப்பட போகிறது இல்லை அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்து நிற்கிறீங்க. யூ ஆர் ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் ஓவர் ஹியர். You are a natural bond. It's like, I'm going to take it forward, I'm going to make success, I'm going to make my vision come true அப்படியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. எஸ், யூ ஆர் டூயிங் ஆல் திங்ஸ். ஒரு லாஸ் எல்லாமே வந்து இருக்குது, பட் ஸ்டில் ஐ எம் ஃபேஸிங் ஆல் திஸ் ஸ்டூபிட் ஃபேஸஸ், ஸ்டூபிட் ஃபெல்லோஸ், இடியாட்டிக் ஃபெல்லோஸ், ஸ்டில் ஐம் கோயிங் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி தான் யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்னு தான் வந்து எனக்கு வந்து தோணுது. ஸோ ரீசன்ட் பாஸ்டில் வந்து பார்க்கலாம். Why the 9 of Wands is here? 9 of Wands. Why the 9 of Wands is here? Why the 9 of Wands is here? Why the 9 of Wands is here? Show me the clarification. 2 cards please. 2 cards clarification. ஸோ ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே வந்து இருந்திருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பயம் ரீசன்ட் பாஸ்டில் வந்து இருந்துகிட்டே வந்திருக்கு. ஸோ உங்களோட பர்சனல் அச்சீவ்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே வந்து இருந்தாலும் ஒரு உங்களுக்கே தெரியாத ஒரு பயம். ஏன்னா வந்துட்டு நீங்கள் தான் அந்த ஃபைனல் புஷ் கொடுத்த அந்த பர்சனல் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க் இல்லாமல். பட் அதையும் தாண்டி ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே வந்து இருந்திருக்கு. முடிச்சிருவோமா, முடிக்க முடியாதா, லைக் அது தேவையில்லாத ஒரு பயமோன்னு எனக்கு வந்து தோணுது. நீங்களே உங்களை வந்துட்டு லைக் நீங்களே உங்களை வந்து இது தேவையில்லாமல் ஒரு இது கொண்டு வந்துக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தோணுது. பட் அதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஒரு நியூ பாதி பேருக்கு வந்து ஃபார் சம் ஆஃப் த பீப்புள் லைக் லைக் ஒரு நியூ ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ்க்கான ஒரு இது கிடச்சிருக்கும். மணி வராத மணி கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து வந்திருக்கும், கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த ஒரு பொசிஷனால், நீங்கள் கொடுத்த ஒரு இதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் மணி ரிலேட்டடாக வந்து ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ மேபி லைக் ஒரு நியூ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், நியூ ஃபினான்ஷியல் நியூ ஜாபாக கூட வந்து இருக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு மணி ரிலேட்டடாக ஒரு சம்திங் வந்து நடந்திருக்கலாம். இல்லைன்னா நியூ சைக்கிள், நியூ பிகினிங்கான விஷயங்களாக கூட வந்து இருக்கலாம். ஸோ ரீசன்ட் பாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இல்லை, பட் நிறைய பயம் இருந்திருக்கு உங்களுக்கு வந்துட்டு. ஸோ ப்ரெசன்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம். Queen of Swords. Why the Queen of Swords is here? Show me the 2 cards clarification please. Why the Queen of Swords is here? Why the Queen of Swords is here? Queen of Swords is clarified by the 5 of Pentacles and the Queen of Swords. Okay, you have developed like like you're in a verge of like நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு லைக் எப்படி சொல்கிறது, லைக் மேபி லைக் யூ ஃபீல் லெஃப்ட் அலோன் ஓவர் ஹியர். தட் அந்த லெஃப்ட் அலோன் பீரியட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. லைக் நீங்கள் அன்பயாஸ்டாக இருக்கிறது சில பேருக்கு வந்து பிடிக்காமல் வந்து இருக்கலாம். லைக் யூ ஹாவ் பிகம் மச் மோர் லைக் ரொம்ப லைக்
இந்த சிச்சுவேஷன் வந்து பார்க்குறச்ச திஸ் லெஃப்ட் அலோன் சிச்சுவேஷன் ப்ரெசன்ஸ் லெஃப்ட் அலோன் சிச்சுவேஷன் ஹேஸ் மேட் யூ வெரி ஸ்ட்ராங் ஓவர் ஹியர் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஹேஸ் மேட் யூ வெரி ஸ்ட்ராங், பீங் வெரி ஹானஸ்ட், பீங் வெரி லாயல், பீங் வெரி இன்டெகிரிட்டி, வெரி தாட்ஃபுல் பர்சன் ஓவர் ஹியர். திஸ் சிச்சுவேஷன் ஹேஸ் மேட் யூ லைக் தட் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து தோணுது ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். பட் ஸ்டில் யூஆர் ஹெசிடேட்டிங் அபவுட் சம்திங் அப்படின்னும் எனக்கு வந்து கார்ட்ஸ் வந்து காட்டுது. லெட்ஸ் see. You're like, it's not about hesitating, you're thinking, okay, இந்த மூவ் வந்து நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து ஒரு லாங் ப்ராசஸ் திங்கிங் வந்து போயிட்டுருக்கு உங்களுக்கு. மேபி வந்துட்டு ரிலேட்டட் மணியாக வந்துட்டு ஒரு லாஸ் செஞ்சதுக்கலாம், இல்லைன்னா உங்களை வந்துட்டு லைக் ட்ராக் ஆகலாம் மணி விஷயமா, இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் யாராவது முக்கியமான நேரத்தில் வந்து விட்டு இருக்கலாம், லைக் லெஃப்ட் அலோன் ஃபீலிங் கோல்டு, அப்படி தான் முக்கியமான நேரத்தில் வந்து கைவிடுறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்களோ. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து இருந்திருக்கலாம். நீங்கள் யாருக்காவது பண்ணியிருக்கலாம், இல்லை யாராவது உங்களுக்கு வந்து பண்ணியிருக்கலாம். ரோல்ஸ் வந்து எப்படி வேணாலும் வந்து வந்து இருக்கலாம். ஸோ உங்களுக்கு யாராவது பண்ணியிருக்கலாம், இல்லை யாராவது உங்களுக்கு பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ் மேபி ரிவர்ஸ்ட் எப்படி வேணாலும் வந்து இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ அதை வந்து எடுத்துக்கோங்க. Why the Two of Wands is here? Why the Two of மேபி நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, உங்களை தான் யாரோ லெஃப்ட் அலோன் பண்ணியிருக்காங்களோன்னு வந்து எனக்கு தோணுது. ஓகே, ஸோ ஸ்டெபிலிட்டி அந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரியல. சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதெல்லாமே வந்திருக்கு. பட் சம்திங் ஹாவ் மேட் யூ வெரி ஸ்ட்ராங் ஓவர் ஹியர் அப்படின்னு வந்து தோணுது. பட் யூ ஆர் திங்கிங் ஸோ மச் அபவுட் திஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன், ஒரு பர்டிகுலர் திங்ஸை வந்து நீங்கள் ரொம்ப லாங்காக வந்து கான்டம்ப்ளேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வந்து தோணுது. This is completely related to மேபி ரிலேஷன்ஷிப்பாக வந்து இருக்குமோ அப்படின்னு வந்து தோணுது. ரைட் நோ உங்களோட சுச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் காட் ஸ்டக் சம்வேர், இல்லைன்னா வந்து ரொம்ப அப்சசிவ் ஆகிட்டீங்க, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வந்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு வந்து தோணுது. இல்லைனா ஒரு தப்பான இடத்துல போய் வந்துட்டு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க ரிலேஷன்ஷிப் விஷயமா. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ரொம்ப லாங்காக வந்து திங்க் பண்ணுறீங்க. மேபி உங்களை இங்கே வந்து யாராவது வந்துட்டு லைக் மேபி சப்போர்ட்டிவாக இல்லாமல் வந்து இருந்திருக்கலாம். லைக் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறச்ச லைக் நீங்கள் அதுக்காக வந்து ஓவர் திங்க் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா கப்ஸ் வந்து பார்க்குறச்ச மேபி இட்ஸ் சம்வேர் ரிலேட்டட் டு யுவர் லவ் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு வந்து தோணுது. மேபி உங்களை வந்து அது பண்ணிக்கலாம். நவ் யூ சீம்ஸ் டு பி வெரி ஸ்ட்ராங் ஓவர் ஹியர். யா, எவ்ரிதிங் இஸ் ஸ்ட்ராங். பட் அட் த சேம் டைம் ஏதோ ஒரு அப்சஷன் வந்து என்னால் இங்கே வந்து பார்க்க முடியுது. ஒரு டெம்டேஷன், ஒரு அப்சஷன் வந்து என்னால் இங்கே வந்து ஃபீல் பண்ண முடியுது. லைக் ஒரு ஓவர் எமோஷன்ஸ் ஒரு ரிலேட்டட் டு சம்திங் லைக் ஃபேமிலியாக கூட இருக்கலாம். லைக் லைக் நம்மளை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஏதாவது சொல்லி வந்துட்டு லைக் நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவாங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இல்லை இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல, என்னால் ஒரு டெசிஷனும் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இருக்குது. பட் இட் இஸ் ட்ரைங் டு புல் யூ, உங்களை வந்து இந்த டெவில் கார்டு வந்து இட்ஸ் ட்ரைங் டு புல் யூ இன் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. பட் நீங்கள் அதுக்கு வந்துட்டு எதுவும் வந்து லைக் நோ ஐம் நாட் கோயிங் டு டேக் எனி டெசிஷன் ரைட் நோ அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து இருக்கீங்க. ஸோ ஓகே, இமிடியேட் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Why the Queen of Cups is here? Why the Queen of ஏன்னா இங்கே வந்து Queen of Cups இமிடியேட் ஃப்யூச்சர்லேயும் வந்து வருது. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூஆர் எமோஷ்னலி யூ ஹேவ் இன்வெஸ்டட் ஸோ மச் இன் திஸ் எமோஷன்ஸ். மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், அதை விடவும் முடியல, இதை வந்து போகவும் முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கூட இருக்கலாம். இல்லைனா ஒரு பர்டிகுலர் இது லைக் வேணான்னு சொல்ல முடியல, வேணும்னு சொல்ல முடியல, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எதுவாக வேணாலும் வந்து இருக்கலாம். Why the Queen of Cups is here? Why the Queen of Cups? ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாமே. Why the Queen of Cups is here? யா, இந்த இமீடியேட் ஃப்யூச்சரில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த எமோஷனல் அந்த சடன் எமோஷன்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு டேக் அ டோல் அப்படின்னு வந்து தோணுது. ஒரு சடன் சேஞ்ச் வந்து கண்டிப்பாக நடக்க போகுது. மேபி டிஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், லாஸாக இருக்கலாம், ஒரு கொலாப்ஸ் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷனாக கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கலாம்.
ஒரு சடன் சேஞ்ச் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த இமீடியேட் ஃபியூச்சர். த சேஞ்ச், யா, you can expect unexpected change in the immediate future. Okay, I feel like in the Four of Pentacles வந்து பார்த்தீங்கன்னா you are going to get like the decision வந்து எடுக்க போகிறீங்க. நான் வந்து இதை ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. You are going to give up on this, okay? Like you have think almost every day, like நீங்கள் வந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை திங்க் பண்ணி ஓகே ஐ கிவ் அப் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைன்னா you're moving on from the particular situation, like இல்லைன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட போகிறீங்க. இல்லைன்னா you feel very abandoned on particular things. You're going to give up on something in the immediate future because that sudden change, it's going to let you like கிவ் அப் ஆன் திஸ். பட் நீங்கள் அதை இன்னும் பிடிச்சிட்டே தான் வந்து இருக்க போகிறீங்களோன்னு வந்து தோணுது. கிவ் அப் பண்ணிட்டாலும் உங்களோட எனர்ஜி வந்துட்டு அங்கேயே தான் அதை பற்றியே நினச்சிட்டே இருக்க போதும்னு எனக்கு தோணுது. Fool is clarified by the Fool and the Ace of Swords. Some action is taking place. நான் ரிஸ்க் எடுத்து இதை வந்து நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். either you're going to give up, அதில் கிவ் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆக போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இதில் வந்து எனக்கு காட்டுது. ஸோ அதுக்கான சின்ன ரிஸ்க் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங், ஆப்டிமிஸ்டிக் பிகினிங் நீங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. What's the outcome of the situation? Totally, what's the outcome of the situation? What is the positive outcome of the situation? Like they have hurted you, or you have been, I mean, you're getting all that hurt within yourself over here. So you are ready to take some risk. You are going to move forward. You are going to start something, some positive new beginning. What's the positive outcome of the situation for Gemini? Okay, like at the bottom of the deck, the cycle is getting complete, guys. The cycle is getting over. The moon வந்து பார்த்தீங்கன்னா some illusions, some hidden truth, okay, some hidden which you cannot see, some illusions are happening over here. So maybe like there are a lot of obstacles which in your life is a lot of uncertainty. You can face it over here when it comes to your சுச்சுவேஷன். உங்கள் சுச்சுவேஷன் எதுவாக வேணாலும் வந்து இருக்கலாம். அதோடு நீங்கள் வந்து இங்கே வந்து பொருத்தி பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய ஹிடன் ட்ரூத்ஸ் வந்துருக்கு, அன்னோனிட்டி நிறைய வந்துருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ வித் ஃப்ளோ. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ தெளிவான முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் அது நிறைய அன்சர்டனிட்டி இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ லாட் ஆஃப் அன்சர்டனிட்டி இன் யுவர் லைஃப். ஸோ வெரி மிஸ்ட்ரி, ரொம்ப வந்து சீக்ரெசி, லைக் டிசெப்டிவ் நிறைய வந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அந்த டெசிஷனில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா உங்கள் சுச்சுவேஷன் பாஸ்ட்டில் ஓகேயா இருக்குது, ப்ரெசண்ட்டில் ஒரு கூட்டை கலருது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டு யூஆர் கோயிங் டு டேக் அ டெசிஷன் ஆன் திஸ், லைக் மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்சர்டனிட்டி வந்து இருக்குது. ஸோ இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ டு லைக் நீங்கள் என்ன டெசிஷன் வந்து இதுதான் வந்து எடுக்கணும் அப்படின்றத நான் வந்து சொன்னேன். பட் தேர் இஸ் அ டெஃபினெட்லி ஒரு ஆப்டமிஸ்டிக், ஒரு பொட்டென்ஷியல் நியூ பிகினிங் வந்து இருக்குது அப்படின்னு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து சொல்வேன். ஸோ திஸ் இஸ் இட் ஃபார் யூ. ஹோப் இட் ரெசனேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ்.